Good evening to all. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் தியரி டிஸ்கிரிப்ட் டைப் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த ஹோம் ஆப்ஷன் டாப்பிக்கில் ஒரே ஒரு கொஷின் மட்டும் விட்டுருந்தோம். ஆக்சுவலாக அந்த கொஷின் நம்பர் 6 எக்ஸசைஸில் கொஷின் நம்பர் 6 என்ன கொடுத்துருக்காங்கன்னா NEMR நார்மல் சப் குரூப்ஸ் ஆஃப் ஜியாக இருந்துச்சுன்னா தென் இது வந்து ரெண்டு ஐசோமார்பிக்காக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம இதை ப்ரூவ் பண்ணியிருப்போம். எதுனா செகண்ட் ஐசோமார்பிக் தியரம்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருப்போம். சரிங்களா, இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். சரிங்களா, இது வந்து நம்ம ஆல்ரெடி செகண்ட் ஐசோமார்பிக் வந்து ப்ரூவ் பண்ணியிருப்போம். சரிங்களா, அது வந்து நம்ம வேறு மாதிரி பண்ணியிருப்போம். இந்த கரஸ்பாண்டன்ஸ் தேடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணியிருப்போம். சரிங்களா, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். இங்கே என்னென்னா இந்த கட்சுக்கையை வந்து சப் குரூப்னு எடுத்து பண்ணியிருப்போம். கட்சுக்கு மட்டும்தான் நார்மலாக இருக்குன்னு பண்ணியிருப்போம். சரிங்களா, இங்கே வந்து கட்சுக்கை ரெண்டுமே நார்மல்னு கொடுத்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த தேர்த்தை அப்படியே நீங்கள் எழுதினாலே போதும். சரிங்களா, ஓகே. ஸோ அவ்வளோதான். நம்ம குரூப் தியரியில் வந்து ஹோமோமார்பிசம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா, எஸ்டைன் புக்கில் உள்ள ஹோமோமார்பிசம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எல்லா கொஸ்டினுமே முக்கியமான கொஸ்டின்லாம் போட்டேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டோமார்பிசம். சரிங்களா, ஆட்டோமார்பிசம் இன்னர் ஆட்டோமார்பிசம் அதை பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் தான் இன்றைக்கி இது முடிஞ்சிடும். சரிங்களா, ஒரு 4 தியரம் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு தியரம் என்னென்னா இந்த தியரம். சரிங்களா, பார்ப்போம்னா ஃபஸ்ட்டு ஆட்டோமார்பிசம் ஆஃப் குரூப்னு அர்த்தம்னா ஒரு அந்த ஆக்சுவலாக ஒரு ஐசோமார்பிசம் ஃப்ரம் அதே குரூப்லேருந்து அது குரூப்புக்கு போகக்கூடிய ஒரு ஐசோமார்பிசம் தான் ஐசோமார்பிசம் ஆட்டோமார்பிசம் சொல்லுவோம். ரைட்டுங்களா, ரைட். ஸோ இது இந்த தியரத்தை பாருங்கள். இந்த புக்கில் உள்ள லெம்மா ஜிங்கிறது குரூப். சரிங்களா, எனி குரூப். ஆட்டோமார்பிசம் ஆஃப் ஜி இஸ் ஆல்சோ எ குரூப். சரிங்களா, ஆட்டோமார்பிசம் ஆஃப் ஜினா கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஆட்டோமார்பிசம் ஃப்ரம் ஜி டு ஜி. ஜிலேருந்து ஜிக்கு போகக்கூடிய எல்லா ஐசோமார்பிசையும் கலெக்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு செட்டு தான் இந்த செட்டு. ரைட்டுங்களா, ஸோ ரைட். பாருங்கள், ஆக்சுவலாக என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஜிங்கிற குரூப் கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் ஃபார் எனி ஃபிக்ஸ்டு நான் இன்டி செட் எஸ் கொடுத்தாச்சுன்னா ஏ ஆஃப் எஸ்ங்கிறது என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் த பைஜெக்டிவ் மேப் ஃப்ரம் எஸ் டு எஸ். எஸ்லேருந்து எஸ்ஸுக்கு எத்தனை பைஜெக்டிவ் மேப் இருக்குதோ அந்த கலெக்ஷன்லாம் எடுத்து போட்டால் கிடைக்கக்கூடியது இது. அப்போ இது என்ன ஆகும்னா குரூப் ஃபார்ம் ஆகும். குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்து இது வந்து குரூப் ஃபார்ம் ஆகும். ரைட்டுங்களா, ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து எனி செட்டு போட்டாச்சு. நம்ம அந்த செட்டே நான் ஜீன் எடுத்துக்கிறேன். ஜிங்கிறது நான் எம்டி செட்டு தானே. இப்போ நான் ஏ ஆஃப் ஜின்னு எடுத்துக்கிறேன். ஏ ஆஃப் ஜி இஸ் ஏ குரூப். சரிங்களா, ஸோ இது படி இது ஆட்டோமேட்டிக்காக குரூப் ஆகிரும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே கலெக்ஷன் ஆஃப் ஆல் த பைஜெக்டிவ் மேப் எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஜிலேருந்து ஜிக்கு போகிறது. நான் என்ன கொஞ்சம் பண்ண போகிறேன்னா எல்லா ஐசோமார்பிஸும் எடுக்க போகிறேன். ரைட்டுங்களா, இதான் அந்த ஆர்ட் ஜின்னு அர்த்தம்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் த ஆல் த ஹோமோமார்பிக் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன், அதாவது ஐசோமார்பிசம் தட் இஸ் ஆட்டோமார்பிசம். சரிங்களா, ஸோ அந்த கலெக்ஷன் எடுத்துக்கிறேன். இந்த கலெக்ஷனை தான் என்ன சொல்லணும்னா சப் குரூப் ஆஃப் திஸ்ன்னு சொல்லணும். சரிங்களா, ரைட். இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இது வந்து இந்த கலெக்ஷன் ஆஃப் ஏ ஆஃப் ஜின்னு இது வந்து சப்செட்னு வந்துடும். சரிங்களா, ஆர்ட் ஆஃப் ஜி வந்து இதோட சப்செட்னு வந்துடும். ஆர்ட் ஜி இது சப்செட் ஆஃப் ஏ ஆஃப் ஜின்னு வந்துடும். சரிங்களா, ரைட். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன் சப் குரூப்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் நான் எம்டி சொல்லணுமா. ஸோ ஐடென்டி மேப்பு எடுத்தாச்சு. ஸோ இது இந்த ஐசோமார்பிசமாக இருக்கும். ஸோ அதான் ஹோமோமார்பிசமாக இருக்கும். 1 வரும், ஆன்2 வரும். அப்போ இது ஐசோமார்பிசம் வந்துடும். ஸோ இங்கே ஜிலேருந்து ஜிக்கு போகுது. அப்போ இந்த எலமெண்ட் வந்து ஆட் இதில் இருக்கும். சரிங்களா, அப்போ வந்து இந்த ஆர்ட் ஜி வந்து நான் எம்டின்னு வந்துடும். சரிங்களா, ரைட். நான் எம்டி சொன்னதுக்கப்புறம் க்ளோசர் ஆக்சியம் ப்ரூவ் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம்னா 2 எலமெண்ட் எடுத்தாச்சு ஆர்ட் ஜியில். அப்போ என்ன அர்த்தம் ரெண்டுமே என்னது ஐசோமார்பிசமாக இருக்கும். சரிங்களா, ரைட். இப்போ ஃபஸ்ட்டு என்ன ப்ரூவ் பண்ண போகிறேன் ஹோமோமார்பிசம் ப்ரூவ் பண்ண போகிறேன். சரிங்களா, அப்போ என்ன பண்ணணும் இந்த மாதிரி எடுத்துக்கலாமா. எக்ஸ் ஒய் இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ ஏன் இப்படி எழுதுகிறோம்னா காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இதை என்ன பண்ணால் T2 வந்து ஹோமோமார்பிசமாக இருக்கிறது இந்த மாதிரி எழுதிக்கிறேன். சரிங்களா, இப்போ மறுபடியும் இது ஒரு எக்ஸில் ஒரு ஜீரோ எலமெண்ட், இதுவும் ஜீரோ எலமெண்ட் தான். அது புரிஞ்சுக்கணும். சரிங்களா, இதுவும் ஜியில் இருக்கும், அதாவது எக்ஸும் ஜியில் இருக்கும், ஒய்யும் ஜியில் இருக்கும், அதோட இமேஜும் ஜியில் தான் இருக்கும். சரிங்களா, இப்போ ஜியில் இருக்குது. அப்போ T1 ஹோமோமார்பிசம்னால மறுபடியும் இதுக்கு நான் அப்ளை பண்ணுறேன். சரிங்களா, ஸோ அவ்வளோதான். பை காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனை படி இப்படி எழுதிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆயிருன்னா இது என்ன ஆயிருன்னா இது ஹோமோமார்பிசம் கொடுத்துரும். ரைட்டுங்களா, ரைட். இப்போ இந்த 2 எலமெண்ட் வந்து ஹோமோமார்பிசம் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லணும் பைஜெக்டிவ் மட்டும் சொல்லணும். பைஜெக்டிவ் கிளியராக வந்துடும். என்ன காரணம்னா காம்போசிஷன் ஆஃப் எனி டூ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ எ பைஜெக்டிவ் மேப்னு வந்துடும். ஸோ அதனால் இந்த காம்போசிஷன் வந்து பைஜெக்டிவாக இருக்கும், ஹோமோமார்பிசமாக இருக்கும். அப்போ அது ஐசோமார்பிசம் வந்துடும். ரைட்டுங்களா, தஃபோர் இந்த எலமெண்ட் வந்து ஆர்ட் ஜியில் வந்துடும். தஃபோர் த ஆர்ட் ஜி இஸ் க்ளோஸ்டு வித் ரெஸ்பெக்ட் டு தி காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனை பொறுத்து க்ளோஸ்டு வந்துடும். நெக்ஸ்ட் இன்வெர்ஸ் சொல்லணும். சரிங்களா, இன்வெர்ஸ் அதே மாதிரி ஆர்ட் ஜியில் ஒரு எலமெண்ட் எடுத்தாச்சு. ரைட்டுங்களா, டி இஸ் பைஜெக்டிவ்னால அது டி இன்வெர்ஸும் பைஜெக்டிவாக இருக்கும். சரிங்களா,
ரைட். ஸோ அப்போது அது பைஜெக்ட்னு சொல்லிட்டோம். இப்போ என்ன மட்டும் சொல்லணும், டி இன்வர்ஸ் வந்து ஹோமோமார்ஃப்ஸ்னு சொல்லணும். சரிங்களா, அதான் இங்கே பண்ண போகிறோம். லெட் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஜி. இந்த மாதிரி நான் கண்டுபிடிக்கிறேன். நவ் டி ஆஃப் டி இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டி இன்வர்ஸ் ஆஃப் ஒய். ரைட்டா, இப்போ டி வந்து ஹோமோமார்ஃப்ஸ்னால நான் அப்படியே அப்ளை பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த டி இஸ் இன்வெர்ட்டபிளாக இருக்கிறதுனால நம்ம இந்த ஐன்னு போட்டுக்கலாம். இப்படி வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம்னா, டீங்கிறது என்னென்னா டி வந்து ஆன்டூவாக இருக்குது. ஸோ ஆன்டூவாக இருக்கிறனால இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். ஆக்சுவலாக ஆன்டூவாக இருக்கிறனால நம்ம என்ன பண்ணோம்னா டீயை வந்து இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா. அப்போ இது வந்து டி இன்வர்ஸ்னு வந்துருச்சு. தஃபோர் டி இன்வர்ஸ் இஸ் ஹோமோமார்ஃபிசம் வந்தாச்சு. அப்போ டி இன்வர்ஸ் ஹோமோமார்ஃபிசமாக இருக்குது, பைஜெக்டிவாக இருக்குது. அப்போ இது வந்து ஐசோமார்ஃபிசம்னு வந்துடும். ஸோ அப்போ டி இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்டிஜி. தஃபோர் ஆர்டிஜி இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ஏ ஆஃப் ஜின்னு வந்துருச்சு. சரிங்களா. ரைட், அப்படி சொல்லிக்கலாம். இல்லைன்னா என்ன செஞ்சுக்கலாம்னா, அதாவது நம்ம சூப்பர் குரூப்பை பற்றி சொல்லலைன்னா டேரெக்டாக என்னது அந்த இஸ் ஏ குரூப்னு சொல்லிட்டு வித் ரெஸ்பெக்ட் டு காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். சரிங்களா. அப்போ வந்து ஆர்டிஜி வந்து என்ன செஞ்சிட்டோம்னா சப் குரூப் ஆஃப் இதுன்னு சொல்லிட்டோம். ஆக்சுவலாக குரூப்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா. ரைட், அதாவது என்ன சூப்பர் குரூப் தெரிஞ்சிச்சுன்னா அதை நான் சப் குரூப்னு சொல்லியானே ஆட்டோமேட்டிக்காக அதுவே குரூப் ஆகிடும். சரிங்களா. ரைட், ஸோ அப்போது ஆர்டிஜி வந்து சப் குரூப்னு சொல்லிட்டோம். சரிங்களா, அதாவது ஓகேங்களா. ரைட், இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட் கேஸ் வந்து இன்னர் ஆட்டோமார்ஃபிசம் டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இன்னர் ஆட்டோமார்ஃபிசம். இன்னர் ஆட்டோமார்ஃபிசம்னா ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு ஜிங்கிற குரூப் கொடுத்தாச்சு. ஃபார் எனி ஃபிக்ஸ்டு எலமெண்ட் ஜி பிலாங்ஸ் டு ஜி அண்ட் ஆட்டோமார்ஃபிசம் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஆட்டோமார்ஃபிசம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். இந்த மாதிரி டிஃபைன் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆட்டோமார்ஃபிசம் தான் என்ன சொல்லுவோம்னா இன்னர் ஆட்டோமார்ஃபிசம் ஆஃப் ஜி டிட்டர்மைன்ட் பை த எலமெண்ட் ஜி. இங்கே ஜி போட்டதுனால ஜி எழுதிடுவோம். சரிங்களா. ரைட், இப்போ என்ன பண்ண போகிறேன், இன்னர் ஆட்டோமார்ஃபிசம் வந்து இதுக்கு நார்மல் சப் ஆர்டு ஜிக்கு நார்மல் சப் குரூப்னு சொல்லணும். சரிங்களா. ஸோ இதான் இங்கே கான்செப்ட். என்ன பண்ணணும், ப்ரூவ் தட் இன்னர் ஆட்டோமார்ஃபிசம் ஆஃப் ஜி இஸ் நார்மல் இன் ஆர்டு ஜின்னு சொல்லணும். ஆட்டோமார்ஃபிசம் ஆஃப் ஜிக்கு நார்மல்னு சொல்லலாம் போதும். ரைட்டுங்களா. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா வழக்கம் போல் இங்கே எழுதியாச்சு. ஆர்டு ஜி இஸ்யா ஆர்டு ஜினா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். இன்னர் ஆட்டோமார்ஃபிசம் இந்த கலெக்ஷன் வந்துருச்சு. ஸோ அப்போ இதில் உள்ள சப்செட் தான் எடுத்துக்கிறோம். அப்போ சப்செட்னு வந்துருச்சு. சரிங்களா. இப்போ வந்து நான் எம்டி சொல்லணும். நான் எம்டி என்ன சொல்லலாம், ஐடென்டி எலமெண்ட் வந்து. ஸோ ஐடென்டி எலமெண்ட் பாருங்கள். ஸோ ஐ ஆஃப் எக்ஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா, ஐ ஆஃப் எக்ஸ் இந்த இதை இப்படி எழுதிக்கலாம் பாருங்கள். இ ஒன்றும் மாற போகிறது கிடையாது, எழுதிக்கலாம். சரிங்களா. இப்போ என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி எழுதுறோம். அப்போ இது ஐ வந்து ஐசோமார்ஃபிசமாகவும் இருக்குது. சரிங்களா. இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போது வந்து ஐயை வந்து என்ன சொல்லிடலாம்னா இன்னர் ஆட்டோமார்ஃபிசம் சொல்லிடலாம். சரிங்களா. இன்னர் ஆட்டோமார்ஃபிசம் G determined by the identity element E. Therefore I belongs to inner atoms of G. Therefore inner atoms of G வந்து நான் எம்டின்னு வந்துருச்சு. சரிங்களா. ரைட், ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஒன்ஸ் நான் எம்டி சொல்லியாச்சுன்னா க்ளோஸராக எக்ஸைம் செக் பண்ணுவோம். சரிங்களா. அப்போது ரெண்டு எலமெண்ட் அங்கே எடுத்துட்டோம். இதில் ஜிங்க ஹச்சுங்க எங்கே உள்ளதுன்னா குரூப்பில் உள்ள எலமெண்ட். சரிங்களா. ரைட், இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா இது வந்து ஸோ ஆக்சுவலாக இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை பண்ணுவோம். சரிங்களா. ஸோ என்னென்னு பாருங்கள், க்ளோஸர் சொல்கிறதுக்கு இங்கே பாருங்கமே. ஸோ எடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இதை சொல்லிடலாம். அதாவது இது ரெண்டு இன்னர் ஆட்டோமார்ஃபிசம். சரிங்களா. இன்னர் ஆட்டோமார்ஃபிசம் என்ன ஆகும்னா இது ரெண்டும் ஆட்டோமார்ஃபிசமாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஆட்டோமார்ஃபிசமாக இருக்கும். ரைட்டுங்களா. இதை சொல்லிட்டு கூட வரலாம். ஸோ அப்போ இது ஐசோமார்ஃபிசம் அப்போ காம்போசிஷன் ஐசோமார்ஃபிசம் ஃபங்க்ஷன் வந்து ஐசோமார்ஃபிசமாக வந்துடும். அப்போது இது ஐசோமார்ஃபிசம் வந்துருச்சு. அப்போ என்ன மட்டும் சொல்லணும், பைஜெக்டிவ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா. ஸோ பைஜெக்டிவ் வந்துடும். ஸோ அதாவது ஐசோமார்ஃபிசம் வந்துருச்சு இல்லை ஐசோமார்ஃபிசம் வந்துருச்சு. சரிங்களா. இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா இந்த கண்டிஷனை மட்டும் செக் பண்ணணும். இந்த கண்டிஷன் ஐசோமார்ஃபிசம் கொண்டு வந்துட்டோம். சரிங்களா. இந்த கண்டிஷனை மட்டும் சொல்லணும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்போம். சரிங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி எடுத்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜின்னு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நான் கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா. இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாமா. ஸோ இது வந்து இந்த டிஹெச் வந்து இன்னர் ஆட்டோமார்ஃபிசம், அதனால் இது இப்படி எழுதிக்கிறோம். மறுபடியும் டிஜியும் இன்னர் ஆட்டம் இது மாதிரி எழுதிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி கண்டிஷன் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் வந்துருச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா. அப்போது என்ன அர்த்தம்னா இந்த டிஜி காம்போசிஷன் டிஹெச் வந்து இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. சரிங்களா. ஸோ இன்னர் ஆட்டோமார்ஃபிசம் சொல்லிடலாம். சரிங்களா. இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். அப்புறம் இன்னொன்று இந்த இது இம்பார்ட்டன்ட். சரிங்களா. சப்போஸ் இப்படி இருந்துச்சுன்னா இது இப்படி எழுதிக்கலாமா. அப்போது ஸோ நிறைய இடத்துல இதுதான் யூஸ். இப்போ டிஜி காம்போசிஷன் டிஹெச்ங்கிறது டிஜிஹெச்னு அர்த்தம். சரிங்களா. இதுவும் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. நிறைய இடத்துல அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. இதை இப்போ நோட் பண்ணி வச்சுக்குவோம். ரைட்டா. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சுன்னா இது ரெண்டு கண்டிஷன், அது காம்போசிஷன் ஐசோமார்ஃபிசம் தெரிஞ்சு போச்சு. அதே நேரத்தில்
இந்த கண்டிஷனும் ட்ரூன்னு வந்துருச்சு. அப்போ 1ஐயும் 3ஐயும் கம்பைன் பண்ணி இது வந்து இன்னர் ஆட்டோமார்ஃபிசம்னு நம்ம கன்க்ளூஷன் வந்துடலாம். சரிங்களா? இன்னர் ஆட்டோமார்ஃபிசம் வந்ததுனால இந்த காம்போசிஷன் வந்து இன்னும் ஜியில் இருக்கும். அப்போது க்ளோசர் ஆக்செப்ட் ட்ரூன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் இன்வெர்ஸ் சொல்லணும். டிஜி பிலாங்ஸ் டு இன்னர் ஆட்டோமார்ஃபிசம் ஜின்னு எடுத்துகிட்டு ஸோ இது என்ன இப்படி எழுதிக்கலாம். அந்த ஜியை நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். ஜி இன்வெர்ஸ் த ஹோல் இன்வெர்ஸ் ஜின்னு எழுதிக்கலாமா, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாச்சு. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு இது மீனிங் தானே, இந்த மாதிரி எழுதியாச்சு. சரிங்களா? எழுதிட்டோம். therefore டிஜியும் டிஜி இன்வெர்ஸும் சேம். அதாவது என்ன சொல்ல போகிறோம்னா இன்வெர்ஸ் செக் பண்ண போகிறோம். சரிங்களா? ஆக்சுவலாக என்னென்னா இந்த மாதிரி எழுதுகிறோம். டிஜி காம்போசிஷன் டிஜி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாமா. ஸோ இப்போ இங்கே ஆல்ரெடி சொல்லியிருப்போம், பை 2 சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. இதுபடி என்ன ஆயிரும், இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ ஐடென்டிட்டி வந்துடும். அப்போது இதோட இன்வெர்ஸ் இதுன்னு சொல்லிடலாம், இதோட இன்வெர்ஸ் இதுன்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு போய் திஸ் இன்வெர்ஸ் ஆஃப் திஸ்ன்னு வந்துருச்சு. அப்போ இன்வெர்ஸ்னு வந்துருச்சு. சரிங்களா? அதே நேரத்தில் அது ரெண்டும் சேம். அப்போ இது எங்கே எடுத்திருக்கோம், இன்னர் ஆட்டோமார்ஃபிசம் வந்து, அப்போ இது இன்னர் ஆட்டோமார்ஃபிசமாக வந்துடும். சரிங்களா? அவ்வளோதான், இன்னர் ஆட்டோமார்ஃபிசம் வந்துருச்சு. இப்போ இந்த எலமெண்ட் இன்னர் ஆட்டோமார்ஃபிசம் வந்துருச்சு. இதோட இன்வெர்ஸ் வந்து இதுன்னு வந்துருச்சு. அப்போ இன்னர் ஆட்டோமார்ஃபிசம் வந்து சப் குரூப் ஆஃப் ஆர்டிஜின்னு சொல்லியாச்சு. இது நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறோம்னா நார்மல் சப் குரூப்னு சொல்லணும். சரி, நார்மல் சப் குரூப்னு சொல்லியாச்சுன்னா ப்ரூஃப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுதான் மிச்ச பார்ட். பாருங்கள் என்ன சொல்லியிருக்கோம்ட்டு. ஸோ டு ப்ரூவ் இன்னர் ஆட்டோமார்ஃபிசம் நார்மல்னு சொல்லணும். ஃபஸ்ட் ஆல்ரெடி சப் குரூப்னு சொல்லிட்டோமா. நார்மல்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள் முக்கியமானது, அதாவது நார்மல் இன் ஆர்டிஜி. அப்போது இதில் ஒரு எலமெண்ட் எடுப்போம், இதில் ஒரு ஜென்ரல் எலமெண்ட் எடுத்தாச்சு. ரைட்டுங்களா? ஸோ நமக்கு என்ன தெரியும்னா இது என்ன சொல்லணும்னா இந்த எலமெண்ட் வந்து ஆக்சுவலாக டி காம்போசிஷன் டிஜி காம்போசிஷன் டி இது வந்து என்ன சொல்லணும், ஐசோமார்ஃபிசம் சொல்லணும். அப்புறம் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லணும். சரிங்களா? அப்போ அந்த ஐசோமார்ஃபிசம் வந்துடும். ஏன்னா இது ஆட்டோமார்ஃபிசம் தானே எடுத்துருக்குறோம். ஸோ ஓகேங்களா? ஸோ அதனால் இது கிளியரானது ஆட்டோமார்ஃபிசம் வந்துடும். ஆக்சுவலாக ஐசோமார்ஃபிசம் வந்துடும். இது ஐசோமார்ஃபிசம் வந்துடும். அந்த இன்னொரு கண்டிஷனை மட்டும் செக் பண்ண போகிறோம். சரிங்களா? அந்த கண்டிஷனை பாருங்கள், இப்படி எழுதிக்கலாமா. ஸோ இப்படி எழுதிட்டேன். ஸோ இது எப்படி எழுதியிருக்கோம்னா இது காம்போசிஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். ரைட்டா? இப்போ ஜிங்கிறது டிஜிங்கிறது இன்னர் ஆட்டோமார்ஃபிசம் உள்ளதானே இப்படி எழுதியாச்சு. டி ஹோமோமார்ஃபிசம்லாம் அப்படியே அப்ளை பண்ணோம். டிஜி இப்படி அப்ளை பண்ணுறோம். இது ஐடென்டி மேப்பு. ஸோ எழுதியாச்சு. அப்போ பாருங்கள், ஆக்சுவலாக டி ஆஃப் ஜியை தான் வந்து நம்ம என்ன ஒய்ன்னு எடுத்திருப்போம். சரிங்களா? டி ஆஃப் ஜியை வந்து ஒய்ன்னு எடுத்திருப்போம். ஸோ அப்போ அந்த கண்டிஷனும் ட்ரூ ஆகிடுச்சு. ஸோ இன்னர் ஆட்டோமார்ஃபிசம் வந்து அதுக்கான கண்டிஷனும் ட்ரூன்னு வந்துருச்சு. சரிங்களா? therefore from 1 and 2. ஸோ ஐசோமார்ஃபிசம் சொல்லிட்டோம், அதே நேரத்தில் இந்த கண்டிஷன் ட்ரூன்னு வந்துருச்சு. therefore this is a இன்னர் ஆட்டோமார்ஃபிசம் determined by the element TG. சரிங்களா? சொல்லியாச்சு. therefore this element also belongs to inner ஆட்டோமார்ஃபிசம். therefore இந்த இன்னர் ஆட்டோமார்ஃபிசம் வந்து இஸ் a normal subgroup of ஆட்டோமார்ஃபிசம் ஆஃப் ஜின்னு சொல்லிட்டோம். ரைட்டுங்களா? ஸோ இதை வச்சு சம் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னு பாருங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம். ஸோ இதெல்லாம் ஹெர்ஸ்டைன் சார் புக்கில் உள்ள கொஸ்டின்ஸ், முக்கியமான கொஸ்டின்ஸ். ஸோ எல்லாமே புக்கில் உள்ளுக்கு தான் போட்டிருக்குங்க. சரிங்களா? இந்த பார்த்தீங்க சொல்லியிருக்காங்க, இது வந்து ஆட்டோமார்ஃபிசம் இது வந்து குரூப்புன்னு சொல்லியிருக்காங்க, பண்ணிட்டோம். அடுத்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஜி பை சென்டர் ஆஃப் ஜி வந்து ஐசோமார்ஃபிக் டு இன்னர் ஆட்டோமார்ஃபிசம் ஜின்னு சொல்லணும். சரிங்களா? இது இப்போ பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு ஆஸ் யூஷுவல். சரிங்களா? ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ இது நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ ஆக்சுவலாக நமக்கு தெரியும் சென்டர் ஆஃப் ஜி இது நார்மல் ஜின்னு தெரியனால இது வந்து குரூப் ஃபார்ம் ஆகும். வித் ரெஸ்பெக்ட் டு தி கோசெட் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து இது குரூப் ஃபார்ம் ஆகிடும். சரிங்களா? குரூப் ஃபார்ம் ஆகிடும். இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு மேப் டிஃபைன் ஜிக்கு இன்னர் ஆட்டோமார்ஃபிசம் ஜிக்கு மேப் டிஃபைன் பண்ணுறோம். இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ இதில் முக்கியமானது ஆக்சுவலாக இங்கே இதை டிஃபைன் பண்ணும்போது டி ஆஃப் ஜியை பற்றி ஒரு கொஸ்டின். டி ஆஃப் ஜிங்கிற இன்னர் ஆட்டோமார்ஃபிசம். சரிங்களா? அது ரெண்டையும் சேர்த்து தான் வரும். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா டி இஸ் வெல் டிஃபைன் சொல்லணும். சொல்லிடலாமா? வெல் டிஃபைனாக டொமைனில் 2 எலமெண்ட் எடுத்துகிட்டு, சரிங்களா, எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்குவோம். ஆக்சுவலாக இங்கே என்ன வரும்னா இப்படி வரும். அதாவது டீங்கிறது ஐசோமார்ஃபிசம். டீங்கிறது எங்கே இருக்குது, டிஜி ஒன்றுங்கிறது எங்கே இருக்குது, இன்னர் ஆட்டோமார்ஃபிசம் உள்ளது. அப்போ அதில் உள்ள அது ரெண்டு சேமாக வரும். சரிங்களா? இது முக்கியமானது. இது எங்கேருந்து எழுதுகிறோம்னா டிஜி வந்து இன்னர் ஆட்டோமார்ஃபிசம் ஜியில் இருக்கிறதுனால இந்த மாதிரி எழுதிக்கிறோம். அப்போ இந்த இந்த இதை அப்ளை பண்ணி இதை கொண்டு வந்துடும். அப்போ எஃப் வந்து வெல் டிஃபைன் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஹோமோமார்ஃபிசம் ப்ரூவ் பண்ணணும். ஹோமோமார்ஃபிசம் ப்ரூவ் பண்ணிடலாம். சரிங்களா? ஹோமோமார்ஃபிசம் என்ன சொல்லணும், டொமைனில் 2 எலமெண்ட் எடுத்துகிட்டு இப்படி எழுதலாம், இப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? ஆக்சுவலாக இதை பை டெஃபினிஷனும் போட்டோம். இப்போ என்ன பண்ண வரேன், இதை வழக்கம் போல் இது காம்போசிஷன் எழுதிக்கலாமா, அதுதான் இங்கே ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஒரு உண்மை ஒன்றுன்னு வச்சுக்கிட்டு
நான் என்ன பண்ணியிருப்பேன்னா இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? இது உங்களுக்கு ஆல்ரெடி பழைய சம்லேயே பண்ணியிருப்போம். ஸோ இந்த காம்போ இதுவும் சேம்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? அப்போ இதுக்கு பதில் என்ன பண்ணலாம், இதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ என்ன ஆயிரும்னா சப்ஸ்டியூட் 2 in 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி மாறிடும். அப்போ இதுக்கு என்ன செஞ்சிடலாம், எஃப் அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு எஃப் அப்ளை பண்ணலாம். அப்போ எஃப் வந்து ஹோம் ஆப்ஷன் வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆன்2 நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஆன்2 வந்து பாருங்கள், கோடொமைனில் ஒரு எலமெண்ட் எடுத்து இப்படி வந்தால் தேர் இஸ் ஜி இங்கே வந்துடும். அப்போது ஜி இங்கே வந்துருச்சா, அப்போது இந்த மாதிரி வந்துருச்சு. அப்போ என்னது ஜி தான் என்னது ப்ரீ இமேஜ் ஆஃப் டிஜின்னு வந்துருச்சு. தஃபோர் டி இஸ் எஃப் இஸ் ஆன்2ன்னு வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு ஐசோமார்பிசம் தியரம் படி ஜி பை கர்எஃப் இஸ் இன்னர் ஆட்டோமார்பிசம் ஜின்னு சொல்லியாச்சு. ஐசோமார்பிக் திஸ். இப்போ இந்த கர்னல் கண்டுபிடிப்போம். கர்னல் பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி, எஃப் ஆஃப் எக்ஸ் இதோட மேப் வந்து ஐடென்டி எலமெண்ட் இன்னர் ஆட்டோமார்பிசம் ஐன்னு எடுத்துட்டோம். சரிங்களா? இப்போ பை டெஃபினிஷன் படி இங்கே டிஜின்னு எடுத்துக்கலாமா, டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டு பக்கமும் ஜி அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ். இதுக்கு அந்த இன்னர் ஆட்டோமார்பிசமாக இருக்கிறதுனால இப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ் இங்கே கொண்டு போகிற ஃபார் எவ்ரி ஜி பிலாங்ஸ் டு எக்ஸ். அப்போ இது என்னது சென்டர் ஆஃப் ஜிக்கான டெஃபினிஷன். அப்போ கர்எஃப் வந்து சென்டர் ஆஃப் ஜின்னு வந்துருச்சு. இது அப்படியே இந்த இதில் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ ஜி பை சென்டர் ஆஃப் ஜி இஸ் ஐசோமார்பிக் டு இன்னர் ஆட்டோமார்பிசம் ஆஃப் ஜின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். சரிங்களா? ரைட், இது ஒரு முக்கியமான தியரம். இப்போ இதோட கான்சிக்வன்ஸ் பாருங்கள். இதை பேஸ் பண்ணி என்ன ரிசல்ட் வரணும், நிறைய ரிசல்ட் நம்ம பண்ணுவோம். ஜிங்கிறது ஃபைனைட் குரூப்பு. ஸோ ஃபைனைட் குரூப்பாக இருந்தால் இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஆர்டர் ஆஃப் ஜி பை, அதாவது நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட்டு, அதாவது ஜி இஸ் ஐசோமார்பிக் டு சென்டர் ஆஃப் ஜின்னு நமக்கு தெரியும்ல. ஸோ அதனால் ரெண்டு பக்கம் என்னது, ஜிங்கிற ஃபைனைட் குரூப்னால இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஜி ஃபைனைட்னால இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கலாம். ஸோ இது ஒரு ரிசல்ட்டு. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்னர் ஆட்டோமார்பிசம் ஜியோட ஆர்டர் கேட்டிருப்பாங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும், ஜியோட ஆர்டர் தெரியும், அதோட சென்டர் ஆஃப் ஜி ஆர்டர் தெரியும். அப்போ அதை வச்சு என்ன சில ஆப்ஷனை ரைட்டாக தப்பான்னு கொண்டு வந்துடலாம். சரிங்களா? அதாவது இன்னர் ஆட்டோமார்பிசம் வந்து குரூப்போ, அதாவது பேஸ்ட் ஆன் தி சென்டர் ஆஃப் ஜியை பேஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுருவோம், கொடுக்குறோம். சரிங்களா? ரைட், இன்னொரு ரிசல்ட் பாருங்கள். ஜி செபிலியில் இருந்தால் ஜி சீக்கிரம் சென்டர் ஆஃப் ஜின்னு வந்துடும். அப்போ இன்னர் ஆட்டோமார்பிசம் ஜி வந்து ஐடென்டிட்டின்னு வந்துடும். சரிங்களா? அப்போது இது ஒரு ரிசல்ட். ஜி எப்படின்னா இருந்தால் இன்னர் ஆட்டோமார்பிசம் ஜி வந்து சிங்கிள்டன் ஐடென்டிட்டி மட்டும்தான் வரும். ஓகே, இப்போ இதை வச்சு என்ன பண்ணோன்னா சில கான்செப்ட். இப்போ என்ன கிரேட்டர் தான் ஈக்குவல் 3, அதாவது சென்டர் ஆஃப் எஸ்என் கண்டுபிடிச்சானா வரும், ஐடென்டிட்டி மட்டும் வரும். ஓகேங்களா? ஐடென்டிட்டி மட்டும் வருமா? இப்போ இந்த தியரத்தை யூஸ் பண்ணலாமா, ஜி பை சென்டர் ஆஃப் ஜி வந்து ஐடென்டிட்டி. அப்போது ஜி இஸ் ஐசோமார்பிக் டு இன்னர் ஆட்டோமார்பிசம் ஆஃப் ஜின்னு வந்துடும். அவ்வளோதான். அப்போ எஸ்என் இஸ் ஐசோமார்பிக் டு இன்னர் ஆட்டோமார்பிசம் எஸ்என்னு சொல்லியாச்சு. அப்போ நம்ம தான் இதோட கார்டினாலிட்டி ஈக்குவல். ஸோ இது ஒரு முக்கியமான ரிசல்ட். ரைட்டா? இப்போ எஸ்என்னு சொல்லிட்டேன்னா அடுத்து வந்து ஃபார் என் கிரேட்டர் தான் ஈக்குவல் 4ல் சென்டர் ஆஃப் ஏஎன் அல்டர்னேட்டிங் குரூப் ஆஃப் ஆர்டர் n ஃபேக்டரியல் பை 2. சரிங்களா? இது என்ன வரும், ஐடென்டிட்டி மேப் வரும், ஐடென்டிட்டி எலமெண்ட் வரும். சரிங்களா? இப்போ மறுபடியும் இதை யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணனா வரும், அதே இது வந்துடும். சரிங்களா? ஸோ இதுக்கும் என்னது இன்னர் ஆட்டோமார்பிசம் ஏஎன் வந்து ஏஎனே வந்துடும். இது ஒன்று. அப்புறம் டைஹெட்ரல் குரூப்பும் அதே தான். டைஹெட்ரல் குரூப்புக்கு என்ன எழுதியிருப்போம்னா, ஸோ இங்கே ஒரு எலமெண்ட் வரும், சம் எலமெண்ட் ஒய்ன்னு ஒன்று வரும். சரிங்களா? இங்கே வந்து என்ன ஆடாக இருந்தால் சென்டர் ஆஃப் டிஎன் வந்து ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கும். என்ன ஈவனாக இருந்தால் சென்டர் ஆஃப் 2 எலமெண்ட் இருக்கும். அப்போ என்ன ஆடுனான்னு அர்த்தம், டிஎன் ஐசோமார்பிக் டு இன்னர் ஆட்டோமார்பிசம் டிஎன்னாக இருக்கும். ஓகேங்களா? என்ன ஈவனாக இருந்தால் இதோட 2 டைம்ஸ் எழுதலாம். இதுக்கு நம்ம பேச முடியாது. சரிங்களா? இதோட 2 டைம்ஸ் தான் பேச முடியும். ரைட்டுங்களா? ரைட். ஸோ இப்போ அந்த தியரத்தோட கான்சிக்வன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இது ஆக்சுவலாக தான் ஃபைனல் கொஸ்டின். ஆக்சுவலாக என்னென்னா ஜிங்கிறது ஃபைனைட் சைக்கிளிக் குரூப். முக்கியமான ஃபைனைட் சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் என்ன இருந்துச்சுன்னா ஆட்டோமார்பிசம் ஆஃப் ஜி வந்து இஸ் ஐசோமார்பிக் டு யூஎன் டாட் என். யூஎன்னு அர்த்தம் செட் ஆஃப் ஆல் மல்டிப்ளிகேட்டிவ் எலிமெண்ட்ஸ் இன் செட்டன். சரிங்களா? செட்டனில் இதெல்லாம் மல்டிப்ளிகேட்டிவ் நியூஸ் அந்த கலெக்ஷன் தான் இந்த இது. ரைட்டுங்களா? ரைட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஜி வந்து ஃபைனைட் சைக்கிளிங் கொடுத்துட்டோம், ஆர்டர் என்னு கொடுத்தாச்சு. அப்போ கண்டிப்பாக சைக்கிளிக்குனால ஒரு ஜென்ரேட்டர் ஒன்று இருக்கும், இதோட ஆர்டரும் சேம்னு கொடுத்துட்டோம். இதுதான் முக்கியமான கான்செப்ட். சரிங்களா? இப்போ இந்த செட்டை நம்ம டிஃபைன் பண்ணுவோம், அதுக்கு தான் இந்த கான்செப்ட். டீங்கிறது ஆர்பிட்ரரியாக எடுத்துட்டோம், ஆர்டிஜின்னு ஒரு எலமெண்ட் எடுத்தாச்சு. இதுக்கு மீனிங் என்ன அர்த்தம், டீங்கிறது ஜிலேருந்து ஜிக்கு போகக்கூடிய ஒரு ஐசோமார்பிசம். சரிங்களா? ஓகே, அப்போது என்ன அர்த்தம், ஏ பிலாங்ஸ் டு ஜி. ஏ எங்கே ஜியில் இருக்கா, இப்போ டி ஆஃப் ஜி எங்கே வரும், இதோட இமேஜ் அப்ளை பண்ணும்போது இங்கேயே தான் வரும். சரிங்களா? அப்போது ரைட். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், தஃபோர் நமக்கு தெரியும் டீஸ் ஐசோமார்பிசமாக இருந்தால், ஆர்டர் ஆஃப் ஏ ஃபைனைட்டாக இருந்தால் அந்த எலமெண்ட்டோட ஆர்டரும்
அது மேப் பண்ணக்கூடிய எலமெண்ட்டோட ஆர்டர் சேமாக இருக்கும். டி ஐசோமார்ஃபிசமாக இருக்கிறதுனால. சரிங்களா, இது ஒரு முக்கியமான ரிசல்ட். ஸோ ஐசோமார்ஃபிசம் ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும். சரி, அதை யூஸ் பண்ணியாச்சு. அதாவது ஐசோமார்ஃபிசம் ப்ளஸ் ஆர்டர், அவ்வளோதான். ஐசோமார்ஃபிசம் ப்ளஸ் ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட். சரிங்களா, ரைட். இப்போ நமக்கு ஆல்ரெடி இப்போ இதுவும் என்ன ஆயிடுச்சுன்னா இதுவும் ஜென்ரேட்டராக இருக்குது. சரிங்களா, இப்போ இந்த டி ஆஃப் ஏன்னு ஜிக்கு ஒரு ஜென்ரேட்டராக இருக்குது. ஓகேங்களா, இது ஒரு டி ஆஃப் ஏவும் இதுக்கு ஜென்ரேட்டராக இருக்குது, ஏவும் ஜென்ரேட்டராக இருக்குது. சரிங்களா, ரைட். ஸோ அதான் இங்கே எழுதியிருப்போம். இப்போ ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ஜென்ரேட்டர்னு அர்த்தம், அந்த எந்த குரூப்பில் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் இந்த ஜென்ரேட்டரோட பவராக எழுதிக்கலாம். அதான் இங்கே எழுதியிருப்போம். ஃபார் எனி எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் ஜி. ஓகேங்களா, ஸோ ஜியில் எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அந்த எலமெண்ட்டை என்ன பண்ணிக்கலாம், ஜென்ரேட்டரோட பவர், ஜென்ரேட்டரோட பேஸ், ஜென்ரேட்டர் எழுதி அதோட பவரில் எழுதிக்கலாம். ஃபார் சம் என் பிலாங்ஸ் டு என், சார் ஆர் பிலாங்ஸ் டு என். ஏன் என் போட்டு, ஏன் இசட் போடலைன்னா இது ஃபைனைட் சைக்கிளிக் குரூப்னால நம்ம என்ன செஞ்சுருவோம், என்னன்னு நிப்பாட்டிடுவோம். சரிங்களா, இது இன்ஃபினைட் சைக்கிளிக் குரூப்னா ஆர் பிலாங்ஸ் டு இசட்னு நம்ம எடுப்போம். சரிங்களா, ஃபைனைட்னால என்னே போதும். சரிங்களா, ரைட். ஸோ அப்போ குரூப்பில் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, இது ஜென்ரேட்டர் பவர் சம் நேச்சுரல் நம்பர்னு எழுதிக்கலாம். சரிங்களா, இப்போ அதே மாதிரி டி ஆஃப் ஏவும் ஜியில் தானே இருக்குது, இங்கே எழுதியிருப்போம். அப்போ அதையும் என்ன பண்ணிக்கலாம், டி ஆஃப் ஏவும் இதோட பவர், ஏவோட பவராக எழுதிக்கலாம். ஃபார் சம் எம் பிலாங்ஸ் டு என். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸ் எழுதியிருக்கேனா, இதை நான் அப்படியே எழுதி டி அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ டி ஹோமோஸ்னால இப்படி எழுதிக்கலாம். டி ஆஃப் ஏக்கு ஏ பவர் எம் கொடுத்தலாம் எழுதிக்கலாம். சரிங்களா, ஸோ ஏ ஆஃப் ஆருங்கிறது ஆக்சுவலாக என்ன சொல்ல வரோம்னா எக்ஸோட இமேஜை கண்டுபிடிக்கிறோம். ஆக்சுவலாக டி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். டி ஆஃப் எக்ஸ் எந்த மாதிரி இருக்குது, டி இங்கே எடுத்துருக்கோமா, டி ஆஃப் எக்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா, டி ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி இருக்குது ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி. இது ஒரு முக்கியமான கண்டிஷன். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். ஸோ அதாவது எம் வந்து ஸோ ஒன்றுக்கும் எம்முக்கும் இடையில இருக்குது, முக்கியமான கண்டிஷன்ஸ். சரிங்களா, ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா இப்போ ஒன்று கொண்டு வரோம். யூஎனுக்கு ஒன்று கண்டிஷன். யூஎன்னா என்னங்க நமக்கு தெரியும். யூஎன்னா நமக்கு என்ன தெரியும், இஸ் என் பிலாங்ஸ் டு ஜெட்ன்னு நமக்கு தெரியும். சச் தட் அதாவது எக்ஸ்ன்னு எடுக்கணும். எக்ஸ் லைஸ் பிட்வீன் 1 to n. இந்த எக்ஸுக்கும் என்னுக்கும் ஜிசிடி வந்து 1ன்னு இருக்கணும். இந்த இதை நம்ம ஒன்று கொண்டு வருவோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனை கொண்டு வந்துட்டோமா, அடுத்து ஜிசிடி 1ன்னு நம்ம சொல்லணும். சரிங்களா, அதான் விஷயம். ஓகேங்களா, இந்த செட்டை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரெண்டு கட்டில் பைஜெக்டிவ் இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா சேம்னு வந்துடும். சரிங்களா, ஸோ அதனால தான் இங்கே பண்ணியிருப்போம். இப்போ நம்ம எம்கமா என் வந்து 1ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சப்போஸ் நாட்னு எடுத்துக்கிறோம். சப்போஸ் நாட்னு அர்த்தம் இது ஏதோ ஒன்று டிவைட் பண்ணி நம்ம எடுக்கிறோம். ஸோ எம் டிவைட் என்னன்னு எடுத்தாச்சு. அப்படின்னா இப்படி எழுதிக்கலாம். சரிங்களா, எழுதியாச்சு. அடுத்து இப்போது நமக்கு தெரியும் ஆர்டர் ஆஃப் ஜி, ஆர்டர் ஆஃப் டி ஆஃப் ஏ சிக்குள் என்னன்னு தெரியும். அப்போது இந்த மாதிரி எழுதிக்கலாம். டி ஆஃப் ஏ ஹோல் பவர் என்ன வந்து ஈன்னு எழுதிக்கலாம். இப்போ எண்ணுக்கு பதில் கேஎம் எழுதிக்கலாம். அது முன்னாடி போட்டிருந்தோம், எழுதிக்கலாமா. டி வந்து ஹோம் ஆப்ஷனாக இப்படி எழுதிக்கலாம். ஸோ எலமெண்ட்டு ஐடென்டிட்டிக்கே மேப் பண்ணுதுன்னு அர்த்தம். இந்த எலமெண்ட் ஐடென்டிட்டியாக தான் இருக்கும். சரிங்களா, டிங்கிறது ஐசோமார்ஃபிசமாக இருக்கிறதுனால. சரிங்களா, ரைட், எடுத்துட்டோம். இப்போது இதுக்கு என்ன அர்த்தம்னா இதுக்கு என்ன அர்த்தம், இப்போ அதாவது ஏயோட ஆர்டர் என்ன, இது ஏ பவர் கேஎம்மு ஈன்னு வருது. அப்போ என்ன அர்த்தம்னா என்னங்கிறது லீஸ்ட்டாக இருக்கும். அப்போ என் டிவைட்ஸ் கேஎம்னு வந்துருச்சு. ஓகே, அப்போ இதுலேருந்து என்ன எழுத போகிறோம்னா, அப்போ என்ன அர்த்தம்னா n <= கேஎம்னு வந்துருச்சு. இப்போ இதுலேருந்து எழுதிடுறோம். இது எங்கேருந்து எழுதுகிறோம்னா, எங்கேருந்து எழுதுகிறோம் சொல்லுங்க பார்ப்போம். ஆக்சுவலாக இது எதுலேருந்து எழுதுகிறோம்னா இங்கேருந்து எழுதுகிறோம். கேஎம் பெருசுன்னு எழுதுகிறோம். சரிங்களா, கேஎம் வந்து பெருசுன்னு எழுதியிருக்கிறோம். இது எங்கேருந்து எழுதியிருக்கிறோம்னா இங்கே எழுதியிருந்தோம். ஏ பவர் கேஎம் = இ. ஓகே, n டிவைட்ஸ். ஓகே, ஆமாம், இந்த ரிசல்ட் எழுதியிருக்கோம். n டிவைட்ஸ் கேஎம்னு எழுதிட்டோம். இந்த ரிசல்ட் ஆர்டர் ஆஃப் ஏயோட ஆர்டர் என்ன தான், ஏ பவர் கேஎம் சிக்குன்னா இப்போ n வந்து லீஸ்ட்டாக இருக்கும். n டிவைட்ஸ் கேஎம்னு. ஸோ அதான் இங்கே எழுதியிருப்போம். n வந்து லீஸ்ட்னு எழுதியிருப்போம். இது இங்கேருந்து வருதுன்னா கேஎம் <= n, அது இங்கேருந்து வருது. சரிங்களா, கேஎம் <= சரிங்களா, இதுலேருந்து வருது.
அப்போது இந்த மாதிரி வராது சரிங்களா. இட் இஸ் நாட் பாசிபிள் சரிங்களா. n <= km, km <= nலாம் வராது சரிங்களா. ஸோ அதனால் அவர் அசம்ஷன் வந்து ராங்னு வந்துடும். அப்போ இது ஜிசிடி வந்து 1 இல்லைன்னு எடுத்துருக்கோம், 1 வந்துடும் சரிங்களா. ரைட். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ டீன்னு ஒரு ஆர்பிட்ரரி எடுத்தோமா, அந்த இது இந்த மாதிரி டி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் பவர் எம்னு வந்துருச்சு. எம் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கோம். எம்முக்கு எனக்கு ஜிசிடி 1 வந்துருச்சு. இப்போ இந்த கலெக்ஷனை கலெக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி இதை இந்த மாதிரி இருக்க எத்தனை டீ இருக்கோ அதை கலெக்ட் பண்ணி போடுறோம். இந்த கலெக்ஷனை கிடச்சிருச்சு. இதுதான் என்னது ஆட்டோமார்ஃபாலஜி சரிங்களா. கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஆட்டோமார்ஃபாலஜிக்கும் யூஎனுக்கும் அந்த ஐசோமார்ஃபிசம் சொல்லணும். அப்போ ஒரு மேப்பு டிஃபைன் பண்ணி இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். இந்த மாதிரி டிஃபைன் பண்ணி இது வந்து வெல் டிஃபைனாகவும் இருக்கும், 1 to 1 இருக்கும். பார்த்தாலே தெரியுது, கிளியராக தெரியுது. ஆன் 2வும் வந்துடும். இங்கே என்ன பண்ணுறோம்னா ஐசோமார்ஃபிசம் ப்ரூவ் பண்ணி ஹோமோமார்ஃபிசம் ப்ரூவ் பண்ணியிருப்போம் சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்போம்னா, இது ரெண்டு சேம் சொல்லியிருப்போம். ஸோ அதாவது இதை வந்து இந்த மாதிரி இதை சொல்லியிருப்போம். இந்த இதை இங்கே இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஒரு ஸ்டெப் ப்ரூவ் பண்ணணும், லாஸ்ட் தேர்தல் ப்ரூவ் பண்ணணும் பண்ணியிருப்போம். பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் என்ன செய்யணும், ஹோமோமார்ஃபிசம் செக் பண்ணுறோம். இந்த மாதிரி வருது. அப்போ இந்த மாதிரி வர இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பை டெஃபினிஷன் ஆஃப் எஃப் இதை இப்படி எழுதிக்கிறோம். ஓகேவா. இது அதாவது எஃப் ஆஃப் டி, ஆமாம், இதுக்கு பதில் இதை எழுதிக்கலாம். M1க்கு பதில் மறுபடியும் அப்ளை, M1க்கு பதில் எஃப் ஆஃப் டிஎம்னு எழுதிக்கிறோம். மறுபடியும் இதை அப்ளை பண்ணுறோம் சரிங்களா. தஃப் என்ன ஆயிருன்னா, எஃப் வந்து ஹோமோமார்ஃபிசம் வந்துருச்சு. அப்போ 1 ஆன் 2 வந்துருச்சு. அப்போ ஐசோமார்ஃபிசம் வந்துடும். அப்போ இது ரெண்டும் என்னது ஈக்குவல்னு சொல்லியாச்சு சரிங்களா. இப்போ இதில் வந்து சில இன்ஃபர்மேஷன் என்ன நீங்கள் சொல்லியிருக்கலாம்னா, எனி சைக்கிளிக் குரூப், எனி ஆக்சுவலாக ஆட்டோமார்ஃபிசம் இப்படி ஜென்ரலாக பேசுகிறோம். ஆட்டோமார்ஃபிசம் செட்டன் எனி cyclic group of order n, ஓகேவா, இஸ் ஐசோமார்பிக் டு un சொல்லிடலாம். இப்போ ஒரு ஃபைனைட் சைக்கிளிக் குரூப்போட ஆட்டோமார்ஃபிசம் கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் இன்ஃபினைட் சைக்கிளிக் குரூப் ஆட்டோமார்ஃபிசம் ஆஃப் Z, இது ஐசோமார்பிக் டு Z2க்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். Z2 ஆர் எப்படி 1 - 1 போட்டுக்கலாம், ஏதோ 1 போட்டுக்கலாம் ரைட்டுங்களா. Z2க்கு ஐசோமார்பிக்காக இருக்கும் சரிங்களா. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த இதில் ஆட்டோமார்ஃபிசம் செட்டில் 2 எலமெண்ட் தாங்க இருக்கும். ஒன்று எஃப், இன்னொன்று -F. ஸோ 2 எலமெண்ட் தான் இருக்கும் சரிங்களா. ரைட். ஸோ இது அப்போது ஒரு சைக்கிளிக் குரூப்போட சைக்கிளிக் குரூப் கொடுத்தாலே அதுக்கு என்ன பண்ணிடலாம், ஃபைனைட் சைக்கிளிக் குரூப் கொடுத்தா அதுக்கு ஆட்டோமார்ஃபிசம் ஜி கண்டுபிடிச்சிடலாம். இன்ஃபினைட் சைக்கிளிக் குரூப் தான் அதுக்கு ஆட்டோமார்ஃபிசம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம ஆட்டோமார்ஃபிசம் முடிச்சிட்டோம் சரிங்களா. ஸோ ஆட்டோமார்ஃபிசம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ ஆட்டோமார்ஃபிசம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நாளைக்கு வந்து கேலிஸ் தியரம். கேலிஸ் தியரம் ஒரு முக்கியமானது. நம்ம யூஜியில் வந்து யூஜி லெவலில் படிச்சிருப்போம், ஒரு ஃபைனைட் குரூப்பில் பேசியிருப்போம். இங்கே பிஜி லெவலில் நம்ம என்ன இன்ஃபினைட் குரூப்புக்கு நம்ம பேசுவோம் சரிங்களா. அது ஒரு தியரம் முக்கியமானது, அந்த தியரம் முக்கியமானது. அப்போ இந்த இடத்துல ஒரு இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த சிம்பிள் குரூப் ஜி கேனாட் பி சிம்பிள்னு இது ஒரு முக்கியமான ப்ரூஃப். இந்த லார்ஜஸ்ட் ஒன்று இருக்கும், லார்ஜஸ்ட் நார்மல் சப் குரூப் ஒன்று இருக்கும். ஸோ இது 3 தியரம் முக்கியமான தியரம் சரிங்களா. அதை பார்த்துட்டோம்னா அந்த இது முடிஞ்சு போயிடும். கேலிஸ் தியரம்ங்கிறது முடிஞ்சு போயிடும். நெக்ஸ்ட் பெர்முட்டேஷன் குரூப்பில் சிம்பிளாக 2 தியரம் தான் இருக்கும் சரிங்களா. அதை முடிச்சிட்டோம்னா அடுத்து நெக்ஸ்ட்டு அனதர் கவுண்டிங் பிரின்சிபிள் போயிடலாம். கிளாஸ் ஈக்குவேஷன் அப்படியே போட்டுடலாம். கிளாஸ் ஈக்குவேஷன் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைலோஸ் தியரம் முடிச்சதுக்கப்புறம் டைரக்ட் ப்ராடக்ட்டு, அப்புறம் ஃபைனைட் எபிலியன் குரூப்ஸ். ஸோ அவ்வளோதான், குரூப் தியரி முடிஞ்சிடும் சரிங்களா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.